குட் ஈவினிங் டு ஆல். ஆனால் இது வந்து ஒரு உயர்கல்வித்துறைக்கு சார்ந்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும். பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் 100 மார்க்ஸு கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அதில் ஆஃப் த மார்க்கு ஆட் பண்ணி அதுவும் 100 கன்வெர்ட் ஆகிடுது. எல்லாருமே இந்த 2 இயர்ஸாக என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐடிஎஸ்ஸு, ஏஐஎம்எல், எனக்கு வந்து கோடிங் சிஸ்டம், செக்யூரிட்டி சைபர் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க படித்த 11வது 12வது வகுப்பினுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய பாடத்தை இவங்க 100க்கு 100 எடுத்தாலும் அந்த கன்சிடரேஷன் அங்கே இல்லை. இது வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க எடுக்கிற கோர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆனால் அதை மேனுவலாக அப்படியே ஒதுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக அந்தந்த மாநிலத்தினுடைய சிஎம்மாவே இருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இதில் சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, வர எலெக்ஷனில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சிஎம் சாரை உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு அலோகேஷன் பண்ணியிருக்காரு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. நான் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டு கேட்குறேன், அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கல்வியில் சிறந்த காஞ்சியினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுப்பீங்களா? பட்டுத்தறிக்குன்னு ஃபேமஸான கைத்தறி மற்றும் நூல் அந்த துறையினுடைய அமைச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா? அதே போல் காஞ்சிபுரம் வந்து இன்னைக்கு ஏற்றுமதியில் இந்தியாவிலே முதலிடத்தில் நம்ம பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, அதை போல் தொழில்துறை அமைச்சராக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? சுற்றுலா தளத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த 7 ஓலி சிட்டியில் இது ஒரு சிட்டியாக இருக்கிறதுனால சுற்றுலாத்துறையை நீங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறீங்களா? அல்லது நீங்களே ஒரு சட்டத்துறை சார்ந்தவராக இருக்கிறதுனால சட்டத்துறை அமைச்சராக எடுப்பீங்களா? இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் இதோட ஸ்டாப் பண்ணினா ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்க. பெயரே இல்லாத பல கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சி மற்ற மாநிலங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்ம ஏன் போகக்கூடாது? இப்போ கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி நம்மளை சுற்றிய தென்னிந்திய நகரங்களில் நம்ம ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்படி 3 கேள்வி அட் அ டைம் கேட்குறது ரொம்ப கஷ்டம். நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான், ஸ்கூல் பாய்ஸு. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஜாலியாக இருக்கிறோம். இருந்தாலும் என்னென்னவோ ரோபோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்டினியூஸாக கேள்வி கேட்டால், இப்படி ஒரு புக்கை எடுத்து இப்படி இப்படின்ட்டா சிவாஜி படத்தில் கேட்ட மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறது நியாயமே இல்லை. எனக்கு நினைவு இருக்குன்னா கரெக்டாக நான் சொல்ல பார்க்குறேன். முதல் ஒன்றாக வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது அபவுட் தி அட்மிஷன் பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ஏஐ வித் அதாவது ஓகே பரவாயில்ல, ஏஐ வித் டேட்டா சயின்ஸோ இல்லை அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணுறதுக்கு +2 மார்க்கில் எடுக்கக்கூடிய சில கோர்சஸை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெறும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் எடுக்கிறாங்க. வாட் அபவுட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தோம் அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணலையே, அப்போ அது எதுக்கு அதை எடுக்கணும்? அப்போ அதை எடுத்து அந்த மார்க்கே இதை கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக வி வில் இதை பற்றின விஷயத்த கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லுறோன்றத இல்லை நான் சொல்லிடுறேன். மற்ற மெக்கானிக்கலோ இல்லை சிவிலோ கூட அக்செப்ட் இல்லை, நான் பேசுகிறேன். ஓகே, தெரியுது, எனக்கு தெரியுது. அதனால் இது சார்ந்து நாங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு நல்ல செஷன், டெஃபினெட்லி வில் டூ. செகண்ட் திங் வந்துட்டு ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் எந்த அமைச்சரும் இருக்க முடியும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் சிந்திக்க வேண்டியதையெல்லாம் என்னிடம் கேட்பது என்பது ஒரு நியாயமானதாக தெரியல. ஆனால் அது உங்களோட ஆசை என்னன்னு வேற அது ஒன்றா ஓகே, உங்களுடைய ஆசையை வந்தோ இல்லை அதை வந்து தப்பாக எடுத்துக்கல. ஆனால் அதை இன்னொருத்தரை சிந்திக்க வேண்டியதையே கவனிக்க வேண்டியதை போய் நான் யோசிக்கிறதோ நீங்கள் யோசிக்கிறதோ சரியாக இருக்காது. உங்களுக்கு தோணுன மாதிரி முதலமைச்சர் எது தோணுதோ அதை செய்வாங்க எல்லாருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு பாலிட்டிக்ஸை வந்து
என்ன சேஞ்சஸ் பண்ணுன்றீங்க? அது எனக்கு புரியல. அது பிற மாநிலங்களுக்கு போகிறது. சரி, ஓகே. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ ரிக்வெஸ்ட் தி யூத்ஸ் டு லிசன் திஸ் ஒன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சியோட பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இதோட பாலிசிஸ் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, சமூக நீதி, ஒரு சோஷியலிசம், தட் இஸ் சமத்துவம் இருக்குது, எல்லாரையும் மதித்து நடக்கிற ஒரு மதநிலனுக்குமோ அல்லது சகோதரத்துவம் சொல்லக்கூடிய ஒரு அந்த தன்மையும் ஒரு கொள்கையாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக தான் மொழி உரிமைன்னு சொல்லப்படுறது. தமிழ் மொழி உரிமைன்னு சொல்ல மொழி உரிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் முக்கியம், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் சிந்திக்காத பெண் உரிமை பற்றி சிந்தனை கொண்டு இருக்குது. இது அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே காமன் டு ஆல், எந்த மண்ணுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கை தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. சமூக நீதின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தேவையா, கர்நாடகா தேவையில்லையா, ஆந்திராவுக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்குறாரு. சோஷியலிசம் சொல்கிற சமத்துவம் எல்லாருக்கும் தான் தேவை. பெண் உரிமைன்றது எல்லா தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் எல்லா இடத்துக்குமே தேவை தானே. அதை ஏன் பரவலாக்குற அந்த தன்மையை நாமும் அந்த மண்ணுக்கும் சென்று அரசியல் செய்யக்கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கார். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருக்கும்போது தோன்றிய இயக்கம் இது. இந்த கட்சி தோன்றியது 1949. அதுக்கு முன்னாடி 44ல் பெரியார் வச்சிருந்த பேர் வந்து திராவிடர் கழகம். நல்லா கவனிங்க, திராவிடர் கழகம். அவர் திராவிடர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்லி தான் அதை உருவாக்கி வச்சிருந்தார். அங்கிருந்து பிரிஞ்சு வந்த அண்ணா அவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் அதை மாத்திரனும் போது 1949 அவர் உருவாக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சார். திராவிடர் பிகம்ஸ் திராவிடா. திராவிடர்ன்றது ஒரு பர்டிகுலர் இனத்தை குறிப்பிடுவதாக இருப்பதுன்ற பொழுது திராவிடா என்று சொல்லும் பொழுது ஜியாகிரபிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு அண்ணா. ஜியாகிரபிக்கலாக இந்த சவுத் ஜோனில் இருக்கக்கூடியதை திராவிடர்ஸ் அப்படின்னு திராவிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்த இருக்கக்கூடிய இந்த மண்ணாக இருந்த காரணத்தினால் மெட்ராஸ் மாகாணமாக இது எல்லாருக்குமானதாக இருக்கணும் இந்த இயக்கம் அப்படின்னு தான் உருவாக்கினார். 1956 தான் ஸ்டேட் பைஃபர்கேஷன்ஸில் கேரளாவோ ஆந்திர பிரதேஷோ கர்நாடகாலாம் முழுமையாக பிரிஞ்சு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னும் போது இந்த பார்ட்டியோடைய ஐடென்டிட்டியோ பார்ட்டியோட தன்மையோ எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்குன்றத வச்சு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏற்கனவே கர்நாடகாவில் பெங்களூர் வரைக்கும் கேஜிஎஃப் வரைக்கும் திமுகவினுடைய கிளைகள் உண்டு. கேரளாவில் மூணாறில் போனீங்கன்னா இப்பயும் திமுகவுக்கான ஸ்லிப்ஸை ஒட்டுறவங்க இருக்காங்க. அங்கே தோமுசா தொழிலாளர் முன்னேற்ற சங்கமே டி எஸ்டேட்ஸில் இருக்குது. பிளமேடு, பீர்மேடு, தேவிக்குளம் பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்குது. ஆந்திராவிலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வரைக்கும் ஆல்ரெடி இருந்திருக்கு. இது வந்து தேவைகளுக்காக அந்த காலகட்டத்தில் உருவாக்கிய அமைப்புகள் உண்டு. ஏன் மும்பையில் தமிழர்கள் வாழறாங்கன்றதுக்காக மும்பையில் கூட திமுகவினுடைய கிளைகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கும் அமைப்புகள் வந்து இருக்குது. எங்கே எப்போ இது தேவைப்படுகிறதோ மக்கள் தான் அதை எடுத்துப்பாங்க. எந்த ஒரு இயக்கமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய இயக்கம், மக்கள் அவங்களாவே தான் அதை எடுத்துப்பாங்க. நீங்கள் முதல்ல கேட்டிங்களே, பெயரே தெரியாத கட்சிகள்லாம் இன்றைக்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் ஒரு இயக்கத்திற்கு எதுவும் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஆந்திராவுக்கு தேவை, கர்நாடகா தேவைன்னு வந்ததுன்னா நிச்சயமாக திமுகவை அவங்களே எடுத்துப்பாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ராஜஸ்தான் ஸ்டூடெண்ட் அமைப்புகள் வந்து டெல்லியில் ஒரு 6 months ஆர் 1 year பேக் நாங்கள் மீட் பண்ணும்போது ஒரு கான்வர்சேஷனில் வி ஹவ் ஃபவுண்ட் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கியிருந்தோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது அந்த அலைன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் யுனைடெட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி
நாங்கள் வந்து டெல்லியில் வச்சு எல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கு. அந்த அமைப்பு இப்பயும் இருக்குது. அதில் டிஸ்கஷன் போது ஒரு சின்ன சக்ஸஸ்ஃபுல் மேட்ரு ஒன்று நடந்தது. அது என்னென்னா, மெடிக்கல் காலேஜஸில் இப்போ வரைக்கும் ஆல் இண்டியா கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று உண்டு. அது 1983க்கு பிறகு ஒரு ஜட்மெண்ட்டை வச்சு எடுத்துட்டாங்க. அது அந்த கோட்டா வந்து எப்படின்னா 15% ஆஃப் தி சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கவர்மெண்ட்டோடைய மெடிக்கல் காலேஜ்லேயும் கொடுக்கணும். அவங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டு கொடுத்துடணும். யூனியன் கவர்மெண்ட் வில் கண்டக்ட் ஏ செப்பரேட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்தி அதில் அந்த காலேஜஸ்க்கெலாம் சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குன்னா, நோ ரிசர்வேஷன் பாலிசி ஹஸ் ஃபாலோடு, ஒன்லி ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஏன்னா அது ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒரே சிஸ்டம் இருக்கிறதுனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணி விட்டுட்டாங்க. ஓபிசிக்குன்னு ஒரு சிஸ்டம் கிடையாது, ஃபாலோ பண்ணலை. அவங்க சிஸ்டம் கிடையாதுல்ல, ஃபாலோ பண்ணலை. இதை முதல் இந்தியாவில் கவனித்து அது எப்படி நம்ம உரிமை அதில் பறி போகலாம். தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் 100 சீட் இருக்குது, அதில் 15 சீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டேன், தப்பு இல்லை. ஆனால் நீ ஃபில் பண்ணும்போது ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணணுன்ற கோரிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் திமுக முன்னெடுத்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. என்ன மாதிரின்னா, தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு போக இந்தியாவிலே வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. 50% has been given to BCs, 50%. ஏன்னா 18 ஃபார் எஸ்சி அண்ட் 1% ஃபார் எஸ்டின்னு இருக்குது. 69ல் அந்த 19 போச்சுன்னா 50% ரிசர்வேஷன் ஃபார் பிசி, அதை வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. அவங்க நமக்கு ஜட்மெண்ட் சாதகமாக கிடச்சி கூட அவங்க வந்து தே கான் டு சுப்ரீம் கோர்ட் ஃபார் அப்பீல். அப்போ அந்த அப்பீலில் போய் போராடும் பொழுது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம கோரிக்கை வச்சாங்க. என்னன்னா, ஆல் இண்டியா பொறுத்தவரையில் மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் வந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்து 27 தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 50% இருக்கு. இந்த 27க்கும் இந்த 50க்கும் ஒரு கிளாஷ் வர மாதிரி தெரிஞ்சது. அப்போ கிளவர்லி வாட் தே டிசைடட்னா 27 இன்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மீனாட்சி சுந்தரம் அவர் கேட்டதை போல முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை தமிழ்நாட்டிற்கு 50% செயல்பாட்டில் இருக்கிறது, அது ஷெட்யூலில் ஏற்றப்பட்டு இருக்கிறது, இட் இஸ் ப்ரொடெக்டட் பை திஸ் ஷெட்யூல், ஸோ எங்களுக்கு 50 தான் தரணுன்ற போராட்டத்துக்குள்ளே போகலை. ஏன்னா ஒரு வைடர் திங்கிங் அவருக்கு இருந்ததனால் அந்த 50%ன்றதை என்ஷூர் பண்ணால் இட் வில் அப்ளை ஒன்லி டு தி தமிழ்நாடு. ஃபியூச்சரில் நம்ம அதை சேர்த்து வாங்கிக்கலாம். 27 கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் this 27% OBC reservation is ensured in all the states in India. தமிழ்நாட்டுக்காக போராட இறங்கிய நம்மளுடைய போராட்டம், சட்ட போராட்டத்தின் மூலமாக 27% OBC ரிசர்வேஷன் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட சிறந்த ஒரு சமூக நீதிக்கான போராடக்கூடிய ஒரு இயக்கம் உண்டான்னு ராஜஸ்தானிலிருந்து வந்த மாணவர் அமைப்பு எங்களை என்ன கோரிக்கை வச்சதுன்னா, நீங்க தயவு செய்து உங்களுடைய யூத் லீடர் ஆனரபிள் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அழைச்சிட்டு ராஜஸ்தானுக்கு வாங்க, we will convene a conference on behalf of OBC, you will get a very big success, we will be with you ன்னு சொல்லி வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் அழைத்தார்கள். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கொள்கை ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையின் வரலாற்று ரீதியாக எல்லா விதத்திலும் திமுக தகுதியுடைய இயக்கம்தான், மாறுபட்ட கருத்து அல்ல. அதை இன்னும் நிறுவுவதற்கு பதிலாக என்ன செய்ய விரும்புகிறார்னா,
நான் எந்த மாநிலத்தில் இருக்கிறேனோ அந்த மாநிலத்தை இந்தியாவில் உள்ள சிறந்த மாநிலமாக உயர்த்துவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளோடு உயர்த்துகிற வகையில் நாம செயல்படுவோன்றதுல பண்ணிட்டு இருக்காரு. He got succeeded also. எப்படின்னு கேளுங்க. ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பை RBI படி GSDP வந்து இந்தியாவிலேயே டாப் என்று சொல்லி 2024 to 25ல வந்திருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் 16.9 GSDP யாரை விட ஓவர்டேக் பண்ணியிருக்குன்னா, இஃப் ஐ ஏபிள் டு ஷோ இன் பிரசன்டேஷன் கஷ்டம், இது ஃபோனில் இருக்கு. பாகிஸ்தானோடைய ஜிஎஸ்டிபியை விட இன்க்ரீஸ் ஆகி காட்டியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பாகிஸ்தான்றது ஒரு நாடு, தமிழ்நாடுன்றது பெயரில் நாடு தான். நம்ம என்ன பண்ணுறது, இந்தியன் யூனியனில் இருக்கோம். அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு மாநிலம் இன்னொரு அண்டை நாடை விட ஜிஎஸ்டிபியில் அதிகம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அச்சீவ்மெண்ட்டை காட்டியிருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர். We are ahead. ஸோ அவர் என்ன கிரியேட் பண்ண நினைக்கிறார்னா, எனக்கு அங்கே வேணும் ஆட்சி, எனக்கு இங்கே வேணும் ஆட்சி, எனக்கு இங்கே கட்சி வேணும் என்றெல்லாம் கருதவில்லை. இந்த கொள்கை பிற இடங்களுக்கு பரவட்டும், இந்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு போகட்டும், அதை யார் எடுத்து செயல்படுத்தினாலும் அங்கே வளர்ச்சியும் அங்கே சமூக நீதி சமத்துவம் நிலவட்டும். He is creating, he is branding a new role of governance, that is Dravidian model role of governance. அதை நிறுவி இருக்கிறார். அதை எங்கு தேவையோ அங்கே பயன்படுத்தட்டும், அந்த மாநிலம் வளரட்டும். திராவிடன் மாடல் கவர்னன்ஸ் தான் அங்கேயே நடக்குதுன்னு நம்ம நம்புவோம். யார் அதை செயல்படுத்தினாலும், அண்ணா சொன்னார்ல, ஐ ஆம் நாட் பிஹைண்ட் தட், அந்த அஜிடேஷனுக்கு அந்த போராட்டத்துக்கு பின்னாடி நான் இல்லை. ஆனால் அது யார் செஞ்சாலும் என் தம்பின்னார்ல, அதே போல தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட், டவுன் ட்ரோடன் டெவலப்மெண்ட், இப்படி இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு எந்த மாநிலத்தில் நடந்தாலும் இனிமேல் அதுக்கு பேர் திராவிடியன் மாடல் கவர்னன்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எனஃப். சொல்லுங்க, நீ தான் கேளுப்பா. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்துட்டு மக்களுக்கு சில விஷயத்த வந்துட்டு புரிய வைக்கிற நிலைமையில நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு புதுசாக ஒரு நடிகர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில் அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. அந்த கூட்டத்தில் போகிறவங்கள்ட்ட அந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் கிடையாது, அந்த கட்சி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டால் கிடையாது, அந்த கட்சியோட கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு எம்எல்ஏவா நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க போறீங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். உங்கள் பேர்? ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தன், தேங்க்யூ ஃபார் திஸ் கொஷின். டீ யாருன்னா கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கு மேனேஜ் ஆகிறதுக்கு. டீ தான் கேட்டேன், டீ விற்க கேட்கல. நீங்கள் உட்காருங்க. இல்லை தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன், டீ குடிக்கிறதுக்கு கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது பொலிட்டிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த கொஷினில் வந்து ஒரு தெளிவான கேள்வி இருப்பதை உணர்கிறேன். அதற்காக முதலில் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரையில் பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்குதல் என்பது, அதை கட்டமைக்குதல் அப்படின்றதும் இவங்களுக்கு தான் உரியது இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுல நான் உடன்பட மாட்டேன். யாருக்கு வந்தாலும் அந்த உரிமை இருக்கிறது. சினிமா நடிகர்லாம் கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கறதில்ல. நான் அதுக்கு தயாராக இல்லை. யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை எந்த அடிப்படையில் கட்டமைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணா அவர்கள் கட்டமைச்சு அவர் உருவாக்கின அந்த 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 ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, கோ டு தி பீப்புள், மக்களிடம் செல், மக்களோடு வாழ், அவர்களோடு இருந்தே திட்டமிடுது, அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த கான்செப்ட் வந்து தான் சக்சஸ்ஃபுல்லான ஃபேக்டரா இன்னி வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த புரிதல் வேணும் அப்படின்றது ஒன்று. பெரியாரிடம் முரண்பட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
பெரியாரிடம் இருந்தவர் அங்கிருந்து முரண்பட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவரை பொறுத்தவரை பெரியார் தான் அவருக்கான தலைவர். ஓகே, சரி, அப்படி பெரியாரிடம் முரண்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் பெரியாரோட கொள்கைகள்லாம் என்ன அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கா? ஆமாம். பெரியாரோட இருக்கும் பொழுதே எப்படி முரண்பட்டிருக்காரு யாருக்கெல்லாம் தெரியுமா? இங்க பெரியாரோடவே இருக்காரு, இருக்கும்போதே முரண்படுறாரு அண்ணா. அவருக்கு சில இந்து கடவுள்கள், இந்து நம்பிக்கை, இது சார்ந்து சில மாறுபாடான கொள்கை, எதிர்ப்பான கொள்கை, மாறுபாடுல எதிர்ப்பான கொள்கை இருக்கு. ஏன்னா இந்து மதம்ன்ற பெயரால் அந்த மதத்தை தானே பிரிக்குதோ, அந்த மதம் தான் வந்து எனக்கு உரிமை தர மாட்டேந்தோ அப்படின்னு. அவரை பொறுத்தவரையில் ஒரு தனி மனிதன் மீதோ அல்லது ஒரு கடவுள் நம்பிக்கை மீது அவருக்கு எதிர்ப்பு இல்லை பெரியாருக்கு. அவருக்கு என்னன்னா எல்லாரும் சமமாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்டவங்களை வேற்றுமை காட்டுவதும், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்வதோ, உனக்கு உரிமை இருக்கு இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு. அதுக்காக எதிர்த்து போராடுறார். அதுக்கு தடையாக இது வருதுன்னு கேட்குறாரு. கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கடவுளே இல்லைன்னு தான் அவர் வந்தார், அவ்வளோதான். அவருக்கும் கடவுளுக்கும் நான் வாய்க்கா பிரச்சனையா நான் இல்லை. ஆனால் அவர் அப்படி போராடும் பொழுது ரொம்ப கடுமையாக எதிர்த்து போராடுறார், கடுமையாகவே பேசுகிறார். ஒரு கட்டத்தில் பிள்ளையாரை எடுத்து போய் உட அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரை எடுத்து ரோட்டில் போட்டு உடைங்கியா? பிள்ளையாரை போயிட்டு சும்மா இருக்கிற கோயிலேருந்து உடைக்க சொல்லவர். பிள்ளையாரை வச்சு நீ கும்பிட்றன்னு வச்சுட்டு இருக்க பழக்கத்தில் தூக்கி வெளியில் போடு, யூ வில் பி ஃப்ரீ. ஃப்ரீ திங்கிங் வந்ததுன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து நீ அந்த உரிமையை பற்றி திங்க் பண்ணுவேன்னு தான் அவர் சொன்னார். அண்ணா கிட்ட கேட்குறாங்க, பெரியார் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னதுக்கு, பெரியாருக்கு தேங்காயும் உடைக்க இது பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் ரோட்டில் உடைக்க மாட்டேன்ட்டார். அப்போ அவர் முரண்படுறாருன்னு சொன்னால் அவரோட ஐடியாலஜிக்கெல்லாம் முரண்படல. பெரியார் சொன்ன கொண்டு போய் பிள்ளையார் சிலையை உடன்னு சொல்கிறதுல முரண்படுறாரு. ஏன் அப்படின்னா, பெரும்பான்மை மக்களால் புரிந்து கொள்ள முடியுமா? பிள்ளையாரை உடையன்னு சொல்லிட்டா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம சொல்லியிருக்கோமோ அதிலேருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இப்படி சொன்னால் நல்லா இருக்குமான்னு யோசிச்சார். பெரியாருக்கு வந்து சினிமா நாடகம் பிடிக்காது, சினிமா நாடகம் பிடிக்காது. ஆனால் அண்ணா அதில் ஆற்றலோடு சிந்திக்கிறார், நிறைய நூல்கள் படிக்கிறவர். அவர் கனிமரா லைப்ரரியே உட்கார்ந்துருப்பாருன்னுவாங்க, அவர் படிக்காத சிறந்த நூல்களே இல்லைன்னுவாங்க. அப்படி படிக்கும் பொழுது உலக அரசியல் எல்லாம் இலக்கியத்தோடு சேர்ந்து போகிறது, இலக்கியத்தை சரியாக பயன்படுத்துகிறது அப்படின்னும் போது அண்ணா அவர்கள் நாடகங்களை ஏற்றி அதை பிரச்சாரமாக மாற்றார். பெரியார் வந்து பார்த்து சொன்னாராம், உண்மையிலே இப்படியெல்லாம் கூட நாடகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாடகத்தை நான் எதிர்க்க மாட்டேன்னு சொன்னாராம். காரணம், அறிவுபூர்வமான சிந்தனைக்குரியதை, கருத்தியலை மக்கள் எளிதாக புரிகிற மாதிரி ஒன்றை கருத்தை கொடுக்கிறவர் தான் நான். இப்போ அப்படி கொடுத்துக்கிட்டே வர்றார். அவரோட டிசிப்ளினாக நிறைய பேரை உருவாக்குறார் அண்ணா. பெரியாரோடு முரண்பட்டு வந்ததாக சொன்னாலும் பெரியார் தான் எங்களுக்கு தலைவர் என்பதும், பெரியாரனுடைய கொள்கைகளை எல்லாம் நான் செம்மைப்படுத்தி சீர்மைப்படுத்தி முறைப்படுத்தி இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கொடுக்குற அண்ணா. அப்போ பெரியாரை அவர் எடுத்து வந்து சேர்த்தது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தார். பெரியாரோட கொள்கையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். எது சமத்துவம்னு கொண்டு போய் சேர்த்தார், எது சமூக நீதினார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு வெறி கொண்ட போராட்டமா, ஒரு மொழி மீது கோபமா, ஒரு மொழி மீது நமக்கெல்லாம் வெறுப்பா அப்படின்னு கேள்வி எழுந்த போது கிடையாது. இது இன்னொரு மொழி மீது இன்னொரு மொழியை திணிக்கக்கூடாதுன்றதான் எங்களுக்கு எண்ணம்ன்றத தெளிவுபடுத்தினார். இப்படி ஒன்று ஒன்றா அவர் செஞ்சுட்டே வந்ததுனால நம்ம இன்னைக்கு என்ன அளவுக்கு கிடைச்சிருக்கோன்றது தான். அன்னைக்கு அவர் அதை போராடி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து நாடாளுமன்றத்திலே சொல்கிறாரு. குட்டி, அதாவது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உலகத்துக்கு பேசிக்கிறதுக்கு வேணால் இங்கிலீஷ் கற்றுங்க. பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க நார்த் இந்தியா எம்பிஸ், உலகத்தோடு பேசிக்கிறது வேணால் இங்கிலீஷ் கற்றுக்குங்க, ஆனால் இந்தியாவில் பேசணும் எல்லா இடத்துலையும் சொன்னால் அதுக்கு ஹிந்தி கற்றுக்கணுன்னாங்க. அவர் வாட் இஸ் ஸ்போக்கன் இன் பார்லிமெண்ட் தெரியுமா? அதுக்கு அழகான ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்குள் நிறைய பூனைகள் இருக்குது. அந்த பூனைகள் அப்பப்போது வெளியில் வந்துட்டு உலாவிட்டு உள்ளே போய் தங்கணும்.
அது வெளியில் வந்துட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஓட்டை போடணும். குட்டி பூனை போடுறதுக்கு ஒரு ஓட்டையும் பெரிய பூனை போகிறதுக்கு ஒரு ஓட்டையும் போட்டு வச்சுட்டா, இந்த குட்டி பூனையெல்லாம் இது வழியாகவும் பெரிய பூனைலாம் அது வழியாகவும் போவோம்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஓட்டையை நேராகவே போட்டேன்னா அதில் எல்லாமே போயிட்டு வரப்போகுது. இந்தி பேசுறதுக்காக நாங்கள் வரல, உலகத்தோடு பேசுவோம். இந்தியாவில் உள்ள எல்லாரும் பேசணுன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது இங்கிலீஷ் இருந்தால் போதும். உலகத்தோடையும் பேசலாம், இந்தியாவில் இருக்க மற்றவங்களோடும் பேசலாம். நான் அதை தானே சொல்கிறேன்னு கன்வின்ஸ் பண்ணவர் அண்ணா. கன்வின்சிங்கோட நிறுத்தலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மிக தெளிவாக தமிழ்நாட்டில் பைலிங்கல் பாலிசி, அதாவது இருமொழி கொள்கை தான் இருக்கும், எங்கள் தாய்மொழியில் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் உலக அறிவை பெறுவதற்கும் உலக தொடர்பு மொழியாகவும் ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தினார். அப்படி பண்ணதனோட விளைவு தான் நமக்கு ஈஸியாக இங்கிலீஷ் கிடச்சிருக்கு. அந்த இங்கிலீஷ் மூலயமா நிறைய அறிவு கிடச்சிருக்கு. வேர்ல்டுலேயே பிரிட்டிஷ் பீப்புளோடவோ அமெரிக்கனோடவோ கான்வர்ஸ் பண்ணக்கூடிய அதர் கண்ட்ரி பீப்புளில் தமிழன் மிக சிறந்த அசென்ட் உள்ளவன் அப்படின்னு ஒரு பெருமை இருக்குது. அவனுக்கு புரிகிற அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு. இது நடந்ததுன்னா அதுக்கு காரணம் அண்ணா இங்கே நமக்கு கிடைச்சி கொடுத்த கொள்கை கொடை. நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க, டேய் நாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்னா எப்பேற்பட்ட இடம் அது, இப்படி கடிச்சு குதறானுங்கடா பாவிங்க இங்கிலீஷேன்ற மாதிரி பார்ப்பீங்க. அவ்வளோ கொடுமையாக இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் இங்கிலீஷ் பேசுறது. நான் அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கு அது தேவைன்னா எடுத்துக்கிறது. அவங்களுக்கு என்ன நினைப்புனா, எனக்கு ஹிந்தி இருக்குது போதும்னு நினைப்பு இருக்குது. ஸோ தே ஆர் இக்னோரிங் அதர் லாங்குவேஜஸ். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஹிந்தி இருந்தால் போதும், நான் உலகத்தில் இந்தியாவில் வாழ்ந்துருவேன்ற ஒரு நினைப்பு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷையும் ஒதுக்குறாங்க, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நாலேஜையும் ஒதுக்குறாங்க. வேறஸ் நாம் என்ன பண்ணுறோன்னா, உலகத்தை அறிந்து கொள்வதற்கு உலகம் மூலமாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு இங்கிலீஷ் வேணும்னோம், உலகத்தின் அறிவையும் பெறுகிறோம், உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம், போராடுறோம், முன்னேறுறோம், உலக அளவில் ட்ராவல் ஆகிறோம். மிக சரியாக சொல்லணும்னா, நான் இன்ஜினியராக இருந்தேன், அம்பத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் கம்பெனியில் ப்ராடக்ட் எல்லாம் சண்டிகாருக்கு போகுது. சண்டிகாரில் பேப்பர் மில்லுக்கு தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறோம். அங்கே போன இதெல்லாம் அசம்பிள் பண்ண வேண்டிய இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்தில் ஐயோ சில ஸ்பேர்ஸ்லாம் வரலன்ட்டாங்க. அப்படி ஸ்பேர்ஸ்லாம் வரலன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இருந்தால் சொல்கிறோம், ஆஸ் பர் ட்ராயிங்கு அந்த லைனில் வர ப்ராசஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கரெக்டாக வந்துட்டு இருக்குன்றோம். இல்லை எங்களுக்கு வரலன்னு ஒரு பிரச்சனை வந்தது. உடனே எங்கள் எம்டி என்னன்றாரு, ப்ரொடக்ஷன் சைடில் நல்ல டேலண்டட் இன்ஜினியர் யார் இருக்காங்க அப்படின்னு அலசி ஆராய்ந்து என்னை சூஸன் பண்ணிட்டாங்க. சண்டிகாருக்கு நீங்கள் போகணும், இங்கேருந்து வந்திருக்கிறது ஆஸ் பர் ட்ராயிங் உனக்கு தெரியும், சில ட்ராயிங் அங்கே அங்கே பார்ட்ஸ் எல்லாம் சரியாக இல்லைன்றாங்க, உன்னால் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. நான் முடியும்னு போகிறேன்னு. அப்போ ஒரே ஒரு தடையாக நான் நினச்சது, சண்டிகார் ஹிந்தி தெரிஞ்சது தானே இருக்க முடியும், அது பஞ்சாப் வேறு கொஞ்சம் பஞ்சாபீஸும் அதிகமாக இருப்பாங்க, ரெண்டாவது சில்னஸ், ரெண்டாவது உணவு, இதெல்லாமே இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இப்போ சொன்னாங்க, ஏற்கனவே எங்கள் கம்பெனிலேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்கள ரொம்ப கூலாக சொன்னாங்க, ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் அங்கே நீ ஒழுங்காக இருந்துட்டினாலே போதும், நீ எல்லாமே கற்றுக்கலான்னு. என்னங்க பேசுகிறீங்க, ஒரு வாரம் நான் எப்படிங்க வாழத்துன்னு? ரொம்ப சிம்பிளுங்க. எப்படின்னா சாப்பாடு கொடுத்துருவான், எப்படின்னா தண்ணி கொடுத்துருவான், இப்படின்னா தூங்குற இடத்த காட்டிடுவான், அதெல்லாம் கரெக்டுங்க. வேலை வாங்கணுமே சார், திராவோன்னுங்க அப்படின்னா இங்கே வான்னு சொல்லுங்க, டிராயிங்கை பிரித்து வச்சுங்க, இதாண்டா இதுன்னு காட்டு, அவ்வளோதான் புரிஞ்சுக்க போகுது. சரி இது எப்படிங்க ஓட்டலான்னு? ஒன்றுமே கிடையாது. நான் இது தொடக்கிறதுக்காக சொன்னேன். ஒரு வாரத்தில் ஹிந்தி கற்றுப்பீங்க. ஏன்னா இதுதான் இல்லை,
எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் அங்கே வாழணும்னா அவசியம்னா அந்த மொழியை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும், அது ஒரு பெரிய தடை இல்லைன்னு சொன்னாங்க. அதையே தான் அண்ணா சொல்கிறார். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் நம்ம கிளம்பி மகாபலிபுரம் போனோம். மகாபலிபுரத்தில் போனால் ஸ்கூலை கூட ஒழுங்காக முடிக்காதவன் வேர்ல்டு கிளாஸ் இங்கிலீஷ் பேசுவான். ஏண்டானா அவன் வெளிநாட்டிலேருந்து வரவங்கிட்ட அவன் கான்வர்ஸ் பண்ணாதான் பேசினாதான் பொழப்பு நடக்கும். அப்போ அவன்லாம் அந்த டோஃபல் முடிச்சதாவோ பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்ததாவோ கருத முடியுமானா கிடையாது. அவனுக்கு தேவையானதை அவன் அங்கே கற்றுக்க முடியுது. அதே தான் நமக்கு இப்படி பல விஷயங்களை அண்ணா அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் அண்ணா அவர்கள் செய்தார், கலைஞர் அவர்கள் செய்தார், நான் கொண்டு வந்துன்னே இருக்கேன். அப்போ இதெல்லாம் பற்றி அவருக்கு தெரியுமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அண்ணாவை பற்றி பேசுகிற பொழுது அண்ணா பின்பற்றிய பெரியாரை பற்றி சொல்கிறோம், அயோத்திதாசரை பற்றி சொல்கிறோம், அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொல்கிறோம், பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேசுகிறோம், இருக்கிற தலைவர்களை எல்லாம் பற்றி பேசுகிறோம். அந்த விவாதங்களை கொண்டு வந்து நாம் அறிவை பெற்று நம்ம பேசுகிறோன்றது தான். இந்த உலக அரசியலை கொண்டு வந்து அண்ணா இங்கே புகுத்தினார், கொண்டு வந்து சேர்த்தார். நமக்கு இது கிடைச்சிருக்கு. கிடைக்காதவங்க பாவம் பண்ணவங்க நாங்கள் என்ன பண்ணுறது? டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஜென்ரேஷனோட நாங்கள் எப்படி இங்கே வந்து பேசுறதுன்னு கேட்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா யூத்ஸும் அப்படி தான் இல்லை. அதே ஜென்சியில் இருக்கவங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களோட நான் பேசுறது புரியுதா புரியலையா? நான் சொல்கிற விஷயம் புரியுதா புரியலையா? புரியுது இல்லை? அப்போ நீங்கள் பேச மாட்டீங்களா எங்கள் சார்பா? கண்டிப்பாக பேசுவீங்கல்ல. இப்போ அதை செக் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் பேசி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் பேச போகிறதுன்னு இப்போ தான் முடிவு எடுக்கணும். அப்பா சூடே ஆறி போயிடுச்சுப்பா. சுத்தமாக இல்லை. ஏதோ நான் கொடுங்க. இப்போ உங்களோட பேசலான்னு நினைக்கிறேன். நான் பேசுறது இருக்கட்டும், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லலான்னு பார்க்குறேன். ரெண்டு வகையில் இதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த பவுலை. ஒன்று, இந்த பவுலில் உங்கள் எல்லாரோட பேரும் இருக்கும். அதுலேருந்து நான் குலுக்கி எடுக்கிறேன். ஒன்று நீங்கள் கேள்வி கேட்கலாம், இல்லை நான் உங்களை கேள்வி கேட்கலான்னு விரும்புகிறேன். இந்த கேம் கரெக்டாக இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சந்தோஷ். சந்தோஷ் கிட்ட மைக் கொடுங்க. வணக்கம் ஐயா. சந்தோஷ். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம். கேள்வி கேட்கலாம் ஐயா, நானே கேட்டுறேன். நான் கேட்கலான்னு ஆசைப்பட்டேன். உண்மையே தான். சரிங்க, நீங்க முதல்ல கேட்டுறீங்க. அதுக்கு வெரி குட். நான் அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி, இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி நீ பேசிகிட்டே இருக்கேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சந்தோஷ் ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீங்கள் என்ன அரசியலை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க, சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அதே தான் ஐயா. இப்போது ஒரு கட்சியில் எப்படி சிவப்பும் கருப்பும் முக்கியமோ அதே அளவுக்கு நீளமும் முக்கியம்னு நினைக்கிறேன். அம்பேத்கர், பெரியார், எந்த அளவுக்கு பெரியாரை பற்றி பேசுகிறோமோ அதே அளவுக்கு அம்பேத்கரை பற்றியும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரையும் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பேன்னு நான் விரும்புகிறேன்.
கொண்டு போய் சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். இன்னும் கேள்வியும் கேட்டுறீங்க. ஆ, கேள்வியும் அது சம்மந்தமாக தான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போது நம்ம எல்லாருமே பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம். அவங்க எழுதின ஏதாவது ஒரு புக் நீங்கள் வந்து எங்களுக்கு புக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை உங்களுக்கு பிடித்த இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு? பெரியாரோட இது பெண் ஏன் அடிமையானால் அவசியம் படிங்க. அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் பை அம்பேத்கர். இட்ஸ் அ ப்ரிப்பேர்ட் ஸ்பீச், நாட் டெலிவர்ட். மிக மிக முக்கியம் வாய்ந்தது. இந்தியாவினுடைய அரசியலில் எந்த அளவுக்கு ஜாதியம் ஆதிக்கம் செலுத்துகிறது அல்லது அது நிர்ணயிக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கானது. இந்த அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டை நம்ம படிக்கும்பொழுது நம்ம பக்கத்திலேயே எந்த அளவுக்கு கொடூரங்கள்லாம் பக்கத்தில் இருக்குன்னு தெரியும். நான் பக்கத்துலன்னு சொன்னேன், உங்கள் நண்பர்கள்னு இல்லை. நான் சொன்னது எந்த அளவுக்கு ஜாதியம் வந்து மோசமானதாக இருக்குன்றத தெரிய வைக்கிறதுக்கு. என்னை பொறுத்தவரையில் திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது பட்டவர்த்தமாக பேசுகிறேன், அதுக்கு முதல் பெயர் பிராமணர் அல்லாதார் இயக்கம். அதன் இரண்டாவது பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதற்கு அடுத்து திராவிடர் கழகம். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிராமணர் அல்லாதார் இயக்கம்னு 1916 சொல்ல தொடங்கும் பொழுது அப்படி ஒரு தன்மை இருந்தது. அதனால் அதாவது பிராமணர்கள் அந்த ஆதிக்கமோ அல்லது அவர்களுக்கு மட்டுமே எல்லாம் கிடைத்தது, மற்றவர் கிடைக்கவில்லை என்பதனால் பிராமணர் அல்லாதவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கும் உரிமைக்காக கேட்பதற்கும் அதை பெறுவதற்குன்னு தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு புரிகிறாங்க என்னன்னு, இல்லை நாம் ஏன் ஒரு இனத்தையோ ஒரு குறிப்பிட்டவர்களையோ இழிவாகவோ தவறாகவோ சொல்லி பேசணும், நமக்கு உரிமை வேணும்னு கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக ஆச்சு. அது நடத்தின பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் ஜஸ்டிஸ். அதனால் அந்த பார்ட்டிக்கு பேரே ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாறி அது பேர் நீதி கட்சியாக மாறிடுச்சு. பொலிட்டிக்கலாக எங்கேயுமே நீதி கட்சின்னு இல்லை, இருந்தாலும் மாறிடுச்சு. அதுக்கு பிறகு டிக்ளைன் ஆகுது. டிக்ளைன் ஆன பிறகு பெரியார்கிட்ட வந்த பிறகு தான் சுயமரியாதை இயக்கம் வச்சுருந்த பெரியார் அதை வந்து அதையும் டேக் ஓவர் பண்ண வேண்டிய சொல்லி அது திராவிடர் கழகமாக அண்ணா அவர்களுடைய தீர்மானம் முன்மொழியப்பட்டு வந்தது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு காலத்தில் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிராமணர்களை எதிர்த்த இந்த இயக்கங்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பிராமணத்தை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்கிறோம். நாங்கள் பிராமணர்களை எதிர்த்த ஒரு இயக்கம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பிராமணியத்தை எதிர்க்கிறோன்னு மாறிச்சு. அது என்னது பிராமணியம் அப்படின்னாங்க. எப்படி ஐடென்டி பண்ணுறதுன்னு தெரியல. பிராமின்ஸ்லாம் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அந்த ஆதிக்கத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க, ஆதிக்கன்றது பிராமின்ஸ் பண்ணணுன்றது இல்லை, யார் பண்ணாலும் ஆதிக்கம்தான். எனவே ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்பதைத்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு வந்து சேர்த்துருக்கோம். அப்போ புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு குறிப்பிட்டவர்களை அல்ல, ஒரு குறிப்பிட்ட செயலை இடைநிலையில் இருந்து கொண்டு எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த ஜாதியில் இருந்துகிட்டோ இன்னொரு ஜாதி என்ற பேரில் ஜாதியின் அடிப்படையில் மட்டுமே, இனத்தின் அடிப்படையில் மட்டுமே, மொழியின் அடிப்படையில் மட்டுமோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஆதிக்கம் செலுத்துறத எதிர்க்கக்கூடியதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அப்படின்னு வந்துருச்சு. அதனால் இந்த செய்தியில் நீங்கள் கேட்டீங்கல்ல, பேச்சில் அவர் சொன்னதை எத்தனை பேர் கவனிச்சிங்கல்ல, கருப்பும் சிவப்பும் எவ்வளவு அவசியமோ அது போல் நீளமும் அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டார். இதை அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. கேட்டவங்க யாரும் இல்லை, ஃப்யூச்சரில் கவர்னராக வந்தவங்களே ஒருத்தர். ஆதிராவிடர் குடும்பத்தில் பிறந்த ஒருவர்களாக, படித்த இளைஞர்களாக, போராடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணல் அம்பேத்கரை
பூனேயில் போய் சந்தித்து அவரோட உரையாடுகிற பொழுது உங்களுடைய செயல்பாடு, உங்களோட ஈடுபாடு, உங்களோட அரசியல் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், மெட்ராஸ் மாகாணத்துக்கு வரணும், நீங்கள் வந்து செய்யணும்னு கேட்டபோது ஆனால் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஈவே ராமசாமி, அவரை போய் ஃபாலோ பண்ணுங்க, அங்கிருந்து நான் வந்து சொல்லி இங்கிருந்து நான் வந்து சொல்றதுக்கு பதில் அவர் சொல்றதை கேட்டாலே போதும்னு சொன்னாராம். அதை பெரியாரிடம் யாரும் வந்து சொல்லலை, அவர் அப்படியே இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் பெரியாரிடம் கேட்குறாங்க, நீங்க ஒருத்தர் தலைவரான்னு யாரை சொல்வீங்கன்னு. ஒரு காலத்தில் நான் காந்தியை சொன்னேன், இப்போ நான் சொல்றேன் ஆனால் அம்பேத்கரைன்னு சொன்னார். ஆனால் அம்பேத்கரிடம் கேட்டாங்க, நீங்க தலைவரா சொல்லணும்னா யாரை சொல்வீங்கன்னு. எந்த காலத்திலும் சொல்ல வரல, இப்பயும் சொல்றேன், ஒரே ஒருத்தர் தான் பெரியாருன்னார். ஸோ நீலம் கருப்பு சிவப்புக்குள் ஒளிந்து இருக்கிறது, அது எங்கேயும் தேட வேண்டாம் என்பதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். கேபி ரிஷிகேஷன் சொல்லுங்க. ரிஷிகேஷ் சொல்லுங்க. நான் எம்எல்ஏ அப்படின்னு கூப்பிட்டேன், நீங்கள் பேச வந்துட்டீங்க. ரிஷிகேஷ் எம்எல்ஏனா என்னென்னலாம் செய்யணும்னு நினைப்பீங்க, எப்படியெல்லாம் செயல்படலான்னு சொல்வீங்க? நிறைய சொல்லலாம், ஆனால் இந்த நேரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளுடைய ஐடியாலஜி அண்டு நம்ம இனத்துக்கான ஒரு கரெக்டான தலைவரை சூஸ் பண்ணணும். அண்ட் அந்த புரிதல் எல்லா மக்களுக்கிட்டையும் இருக்கணுன்றது என்னோட ஐடியா. அதாவது இப்போ அந்த கொஷினை தான் நான் கேட்கணும் இருந்தேன். பிரதர் அங்கே ஹர்ஷவர்தன் கேட்டார். அதான் உங்க கேள்வி தான் கேட்கணும்னு இருந்தார், மைக்கு கிடைக்கல, கேட்டு இருந்தாரு. இந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அது உணர்றேன். ஏன்னு சொல்லணும்னா 75 வருஷம்னு சொன்னோம், இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம நிறைய டெவலப் ஆகணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்யூச்சர் ஐடியாஸ் நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்களே, இதெல்லாம் நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம், செய்ய போகிறோன்னு. ஆனால் அதை செய்யணும்னா அந்த இடத்துக்கு யார் வரணும், அந்த ஐடியாலஜி யார்கிட்ட இருக்கு, அவங்கள சரியான முறையில் நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, அவங்க வந்தால் தானே அதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு ஸ்டார்டிங் நம்மளோட ஐடியாலஜியும் பேஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த வகையில் அண்ணாவை நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து நிறைய ஒரு சில விஷயங்களில் பார்த்ததுலேயும், ரீசெண்டாக தீ பரவட்டும் அந்த புக்கில் அவரோட ஆசிரியர் மு வரதராஜனார் முன்னுரையில் கொடுத்துருப்பார் அவரை பற்றி. அதாவது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், அதாவது இப்போது நான் எதை சொன்னாலும் தொண்டர்களும் கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு ரத்தம் சிந்துற அளவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா அறிவு பூர்வமா மக்களுக்கு நல்ல விஷயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்கிற விஷயமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் தன்னோட நாட்டுக்கும் தன்னை சார்ந்த மக்களுக்கும் தன் இனத்திற்கும் நல்லதை செய்வான். முன்னெடுத்து தன்னுடைய நாட்டை ஒரு வளமிக்க நாடாகவும் வளர்ச்சி அடைந்த நாடாகவும் நம்மளோட வளர்ந்த ஒரு நாட்டுக்கு முன் உதாரணமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது யார் சொன்னதுன்னா, அதை மு வரதராஜனார் அண்ணா சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுற நம்ம நிறைய காலங்களில் அண்ணாவை பற்றி பெருசாக நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எங்கள் ஏஜில் யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த விஷயத்தில் டிவிகே தோழர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னு சொன்னோன்னா, இந்த பராசக்தின்ற ஒரு மூவி வரும்போது பராசக்தியா ஜனநாயகனா அப்படின்ற ஒரு டஃப் காம்படிஷன் வரும்போது தான் எங்களை போல ஆட்களுக்கு பராசக்தினா இன்ன, அதுவும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 25 கட் பண்ணாங்க, அதில் அவர் சொன்ன அந்த டைலாக் ரொம்ப ஹிட் ஆச்சு, அதிலலாம் அண்ணாவே ஹிட் ஆனார். அதாவது நான் இந்த பயம் இருக்கிறவரை அந்த அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான். அவங்க அதை கட் பண்ணலன்னா கூட அது அவ்வளோ ஹிட்டாக இருக்குமான்னு தெரியாது.
ஆனால் அவங்க அதை கட் பண்ணதுனால சென்சார் போர்டில் இன்னைக்கு அவ்வளோ ஹிட்டாக இருக்குது, அவரை பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல உங்கள் கையில் சொல்ல ஆசைப்பட்டேன்னா, ஒரு கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறீங்க நீங்கள், அது முக்கிய பங்கு. ஏன்னா ஒரு கொள்கையே இல்லாமல் அடிப்படை ஒரு என்ன போன ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார், 3 முதல் 4 தொகுதிகளில் நாம் நிற்கலாம், ஒருவர் நிற்க முடியும், ஆனால் 2 தொகுதிக்கு மேலே யாரும் நிற்கவே முடியாது. அவர் ஒரு கட்சியோட பொது செயலாளர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பின்னால நிறைய பேர் போறாங்க. ஏன்னா 20 பேர் என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்கன்னா 16 பேர் அவர்கள் தான் சப்போர்ட் பண்றாங்க. அவன் அதுக்கு அவன் நாலேஜபிள் இல்லை, ரொம்ப நாலேஜபிள், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவன், நல்லா படிக்கிறவன். கேட்டால் மாற்றம் வரணும், என்ன மாற்றம் வரணும், மாற்றம் வரணும், அவ்வளோதான். என்ன மாற்றம் வரும்னா தெரியாது. உங்கள் அடிப்படை கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள்லாம், அதான் 2 லைன். அந்த 2 லைனை தாண்டி என்னடா சொல்ல போறேன் எங்களுக்கு எதுவும் தெரியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுக்கு அடுத்தது என்ன, அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதை நாங்கள் உடைக்கணும். அதுக்காக அண்ணான்றவர், பெரியார், நம்ம கலைஞர், இப்போ இருக்க ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா நிறைய திட்டங்களை மாணவர்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரத்தாக இருக்கட்டும், இலவச பயணங்கள் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், இப்போ லேப்டாப், சைக்கிள்லாம் வழங்கியிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக மக்கள், இப்போ இங்கே இருக்கிறோம், எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது நிறைய பேர் கேட்கவும் பார்க்கவும் தயாராகவே இல்லை. இப்போ இந்த பராசக்தி மூவின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு திமுக சார்ந்த ஒரு விஷயமா பேஸ் பண்ணி பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அதை எப்படி கொண்டு சேர்ப்பீங்க, பண்ணுவீங்கன்னு ஒரு கொஷின் இருந்தது. இந்த முன்னெடுப்புகளில் நான் ஒரு எம்எல்ஏவாக வந்தேன்னா, இப்போ சொன்ன இது மீதி எல்லாம் அடுத்தது, இந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாலஜி இருக்கணும். அந்த ஐடியாலஜிக்கான விஷயத்த மாணவர்கள் படிப்பில் சேர்த்தா எப்படி இருக்கும், பாட நூல்களில் இணைச்சா எப்படி இருக்கும்? முதல்ல பேஸ்லேருந்தே வரணும் இல்லையா, அடிப்படையிலேருந்தே அவங்க வரணும்ல, வளரணும்ல, அங்கிருந்து நம்ம கொண்டு வருவோம். தலைவர்களை பற்றி சொன்னாதான் வெறுப்புணர்ச்சி. இப்போ கலைஞரை பற்றி கொண்டு வந்தால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. அண்ணாவை கொண்டு வந்தால் அண்ணாவே ஃபஸ்ட்டு வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அண்ணா யாருன்னு கொஞ்சமாக தெரியுது. அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்ம மொழியும் இனமும் எப்படி இருந்தோம், எப்படி வந்தோம், அந்த மாதிரி கொண்டு வந்து பாடநூல்களில் 5th அப்படி கொண்டு வரோன்னா 8th தலைவர்களை பற்றி இதெல்லாம் இந்த தலைவர்களால் தான் நடந்துச்சுன்னு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நம்மளோட டெக்னிக்ஸ், அது மூலியமா ஒரு தலைவர் அது ஐடியாலஜியில் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம்ல. அதுதான் என்னோட கருத்து. எவ்வளோ எவ்வளோ விஷயம். பேர் என்னது தம்பி பேர்? ரிஷிகேஷன். என்ன காலேஜ் படிக்கிறீங்க? பாரத் யூனிவர்சிட்டி. பாரத் யூனிவர்சிட்டியில் என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த தம்பியை பார்த்த பிறகு கூடவா டிவிக்கணும்னு தோணும் இல்லை? இல்லை சார், நிறைய பேர் இருக்காங்க, ஒத்துக்கிறேன், இருக்காங்கன்னு இல்லை, நம்ம கிட்ட டிபேட் பண்ண வருவாங்க. ஆமாம், அதனால தான் நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு புரியுது. அது பரவாயில்ல, உட்காருங்க ப்ளீஸ். ரிஷிகேஷன் அவர்களுடைய உரையாடலில் நான் அப்படியே உன்னிப்பாக கேட்குற ஒரு சூழலை உருவாக்குனார். உண்மையிலே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேட்குற விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்களை நான் உள்ளார்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். இருக்கிற நிலைமையை வைத்து அவர் வருத்தத்தோடு சொல்கிறார், நான் எப்படி இப்படிப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, ஒரு ஐடியாலஜிக்கல் வியூவே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு அவர் வருத்தத்தை தெரிவித்து கேட்டார். இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோன்ற அடுத்த கவலையோடும் அவர் கேட்குறார். அதுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் தராரு. அந்த வழிகாட்டுதல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்மளுடைய கரிக்குலத்திலே ஏன் இந்த பற்றின விஷயத்தை கொண்டு வரக்கூடாது என்று கேட்டிருக்கார். இது ஐ திங்க் போன செஷன் நாங்கள் நடத்தும் போதும் இதே போன்ற ஒன்றை கேட்கப்பட்டது. போன எபிசோடு பேசும்போதும் இதே கேள்வியை இதை சார்ந்து ஏன் இந்த ஐடியாலஜிஸ் இதெல்லாம் இவ்வளோ செஞ்சிருக்கக்கூடிய லீடர்ஸை, இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவ்வளோ மாறுதல்களை, நமக்கு உயர்வுகளை கொடுத்த தலைவர்களை பற்றி ஏன் ஸ்கூல் லெவல்லேருந்து கொண்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. அதை தான் மீண்டும் அவர் வலியுறுத்தியிருக்கார். நிச்சயமாக இது குறித்து நாங்கள் ஆல்ரெடி வெளிப்படையாக சொல்லணுன்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியான
கமிட்டியில் இந்த டிஸ்கஷன்ஸ் ஆல் ஹேப்பன் பிளேஸ்டு. ஏன்னா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ண மாட்டோன்னு தீர்மானம் போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் பின்பற்றுவோம். அந்த பாலிசியை பற்றின ஒரு ஆய்வு செய்து ஒரு குழு சமர்ப்பிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இதெல்லாமும் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெஃபினட்டாக அதை சார்ந்த விஷயங்களை நாங்கள் பள்ளி அளவில் கொண்டு வருவதற்கோ நாங்கள் அதை செய்வோன்றத உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். உண்மையான ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொன்னதில் நான் சொல்லணும்னு விரும்புகிறது பொலிட்டிக்கலாக இல்லாமல் அவரே சொன்னார். அந்த ஒரு பிள்ளையை வந்து நிறுத்தினாலே நமக்கு தெரிஞ்சிடும். கீழடின்னு ஒன்று இருக்குது, யாருக்கெல்லாம் தெரியும்? கீழடி பற்றி இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியல இல்லையா? கீழடி அப்படின்றது ஒரு இடம் இல்லையா? கரெக்டா? என்ன தெரியல? தெரியாதவங்க தப்பு இல்லை, அதனால் ஒன்றும் அதனால் குற்றம்லாம் நினைக்க வேண்டாம். ஆமாம், தெரியாமல் போயிருக்கு. தெரியாமல் போனது தான் இப்போ பிரச்சனையே. அது ஆல்ரெடி கீழடி யாருக்கும் தெரியாமல் இருந்ததை தான் அகழாய்வு செய்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தான் அதை அகழாய்வு செய்து எடுக்க போகுது. கார்பன் டெஸ்ட் வரைக்கும் போகுது. எங்கே? அமெரிக்காவோட கார்பன் டெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அங்கே 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று, 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே நகர அமைப்பு இருக்குது, எழுத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அங்கே நாகரிகமான வாழ்வியலுக்கான கட்டமைப்புகள் இருக்குது. முதல் விஷயம். ஸோ 2600 இயர்ஸ் பேக் அந்த இடத்துல ஒரு நகரம் எப்படி இருந்தால் இருக்கும், சாலைகள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், வடிகால்கள் எப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. அதனால் அதை சார்ந்த விஷயங்கள் அது இருக்குது. இதை தாண்டி 3600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்பாடு இருந்ததுன்றதுக்கான அங்கே எவிடன்சஸும் இருந்திருக்கு. அது கவர்மெண்ட் டெஸ்ட்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிப்போர்ட்ஸை வெளியிடாமல் இருக்கிறது ஒன்றிய அரசு. அதை கன்கரன்ஸ் பண்ணி ஆமான்னு வெளியிடணும். அப்ரூவல் பண்ண வேண்டியது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஏஎஸ்ஐ செய்யணும். செய்யாமல் இருக்கு. இது செய்யாமல் இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நாகரிகம் பிறந்த மண்ணாக எல்லாவற்றுமான கண்டுபிடிப்புகளுக்கோ பயன்பாட்டிற்கோ இரும்பின் பயன்பாட்டிற்குரிய மண்ணாக தமிழ்நாடு தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு விரும்பவில்லை. இப்போ ஒரு கீழடியை மறைக்கிறது, இங்கே பல பேருக்கு கீழடி தெரியலன்னும் போது எப்படியோ அதே தான் திராவிட இயக்கத்தை பற்றியோ தெரியாதது அப்படின்றதுக்கு தான் இதை சொல்ல வரேன். ஸோ கீழடி எப்படி தெரியலையோ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் இந்த வரலாறுகளையும் மறைப்பதற்காக நினைக்கிறாங்க. நிச்சயமாக மறைக்க முடியாத அளவிற்கான பயணத்தை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.